Let me piece yourself back together now. What's your vision? அரசியல் விமர்சகர், கல்வியாளர், பொருளாதார ஆலோசகர் மற்றும் சமூக ஆர்வலர்னு தொலைக்காட்சிக்கு ஒரு அவதாரம் எடுக்கும் நம்ம சுப்பிரமணியம் இப்போ விவாத நிகழ்ச்சியில் அதிக மொக்க வாங்குறாரு. பேச வந்தவங்க மட்டும் இல்லைங்க, நடுவர்கள் கூட சில நேரத்தில் கலாய்ச்சிடுறானுங்க. பாவம் அந்த மனுஷன் இப்படி எல்லா இடத்துலையும் பிளாக் பண்ணா அவர் என்ன செய்வார்? அவர் மொக்க வாங்கின 2 நிகழ்ச்சியை பாருங்க. பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குறிப்பாக தேசிய கொடியை இன்று இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் உமா பாரதி அவர்கள் யாத்திரை சென்ற பொழுது தேசிய கொடிக்கு மேலேயே படுத்து தூங்குறது, தேசிய கொடியின் மேலேயே மது அருந்துகிறார்கள். அந்த காட்சிகள் எல்லாம் இன்று இணையதளங்களில் உண்டு. அதை அவர் பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அவர் பேசட்டும். இது கருத்துக்களை விவாதிப்பதற்கான இடம். அதே மாதிரி நீ பேசிட்ட ஏற்கனவே. மரியாதை கொடுத்து பேசிட்டு I am telling you, but you are not supposed to tell. Walk on the I am walking on the no. Oh yeah. Sir, I am very sorry. Sir, no. Oh yeah. Sir, I am very sorry. என்ன வந்து Sir, இல்ல நீ என்ன அர்த்தம் இது? அவர் மரியாதை குறைவா இல்ல. உனக்கு என்ன நியாயம்? இல்ல தப்பு மரியாதை குறைவா இல்ல. உனக்கு என்ன நியாயம்? இல்ல தப்பு ஒரு நியாயம் ஒரு நியாயமா வந்து என்ன வந்து வா போன்னு பேசுறதுக்கு எந்தவித உரிமையே கிடையாது. அதுல நிச்சயமா மாற்றீங்க. கண்டிக்கிறீங்க. இல்ல நீங்க ஏன் பேசுறீங்க? நான் தான் சொல்றேன் தப்பு தான். தப்பு. வா போன்னு பேசுறதுக்கு இவர் யார் சார்? சார் இல்ல வேண்டாம். வா போன்னு வேண்டாம். இல்ல I am telling you, I will not hereafter. I will not participate in any debate with this man. No. When he இந்த மாதிரி பேசுற ஆளோட உணர்ச்சி வசப்பட வேண்டாம். No. இல்ல இன்னைக்கு எனக்கு என்ன ரெஸ்பெக்ட் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். இல்ல சார் இல்ல எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். No. When he is not respecting me. இல்ல உணர்ச்சி வசப்பட வேண்டாம். என்னோட வயசு சின்ன ஆளு இது. இவர் என்ன வா போன்னு திருப்பி அதே பேசிட்டு இருக்காரு. No. வசப்பட வேண்டாம். என்னோட வயசு சின்ன ஆளு இது. இவர் என்ன வா போன்னு திருப்பி அதே பேசிட்டு இருக்காரு. No. What is he thinking about him, sir? What is he thinking about? எனக்கு இதை கண்டடிக்கதை காதடிக்கிறதா இதெல்லாம் என்டைன் பண்ண முடியாது. இல்ல சார் நான் விடுங்க. இதை கண்டடிக்கதை காதடிக்கிறதா இதெல்லாம் என்டைன் பண்ண முடியாது. இல்ல சார் நான் ப்ளீஸ் ரிலாக்ஸ் சார். அவர் சார்பா நாங்க இல்ல என்ன What is he thinking? Why the bloody hell he is talking? இல்ல சார். என்ன வார்த்தையா? I don't want to talk with this. நீங்க பிளட்டிங்கிற வார்த்தை சரியான வார்த்தை. Sorry, I am simply எவ்வளவு பெரிய மோசமான வார்த்தை. I am sorry. I am simply walking out. This fellow is not fit enough to be participate in any discussion. He is absolutely dead. Sir, அவர் போட்டும். அவர் உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளவு பேசுறாரு, உங்களை எல்லாரையும் சேர்த்து பேசுறாரு. என்ன மட்டும் இல்ல, அவரை மட்டும் இல்ல, எல்லாரையும் சேர்த்து அப்படிதான் பேசுறாரு. I am very sorry. ஜல்லிக்கட்டு நடத்துனீங்கன்னா ஆட்சி கலைக்கணும்னு சொல்ற சுப்பிரமணிய சுவாமி பாஜக இல்ல சார். படகுகள் மீனவர்கள் படகுகளவே போய் ஸ்ரீலங்கா நீ கொடுக்காத அப்படிங்கிறாரு. சோழ வந்தான்ல பிறந்த தமிழரா அவரு சார். அவர்தான் ஒரு கொஞ்சமாவது தமிழ் மண்ணு மேல அவருக்கு பச்சை தமிழர் அவர் சௌராஷ்டிரன். அது தெரியுமா உங்களுக்கு? சௌராஷ்டிரன் சார். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள நாளைக்கு வர சொல்லுங்க.
நான் மொட்டை அடிச்சுக்கிறேங்க தமிழ்நாட்டுக்குள்ள வர நீங்க செருப்பு நீங்க வந்து சினிமால நீங்க மொட்டை அடிப்பீங்க மயிர் வளர்ப்பீங்க அதெல்லாம் நான் பேச முடியாது. நீங்க மயிர் வளருது உங்களுக்கு அதுக்கு வேற வளருது உங்களுக்கு வளரல வார்த்தைகளை கண்ணியமா பேசுங்க. மயிர்ன பிரயோகத்தை யார் மன்சூர் அலிகான் சார் தயவு செய்து வார்த்தைகளை கொஞ்சம் கண்ணியமாக அவை பயன்படுத்த வேண்டும் கேட்கிறேன். இப்ப இல்ல அதெல்லாம் கிளாஸ் இல்ல மன்சூர் அலிகான் அது ரொம்ப கேஷுவல் அப்படின்னா என்ன அவர் கேட்கிற கேள்விக்கு நியாயம் என்பது ஜல்லிக்கட்டுக்காக தமிழகம் முழுக்க போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தடையை மீறி சில இடங்களில் போராட்டம் நடந்தால் அந்த காரணத்திற்காக நீங்க ஆட்சியை கலைக்கணும்னு சொல்றத கேஷுவல்டாக எப்படி சொல்லுவீங்க? அவர் வந்து தமிழனோட விளையாடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே ஒரு பர்சனல் வியூ அதான் சொல்லிருக்காரு. அதுக்கு இல கணேசன் சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன். அவர் வந்து அவர் கேஷுவலா ஒரு ரிமார்க் எல்லாம் பண்ணுவார். அதை நாம பெரிதெடுத்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லிருக்கேன். அதை நாம வந்து தமிழர் என்கின்ற முறையில இல கணேசனுடைய பேச்சு தான் இங்க